வணக்கம். வரும் சனிக்கிழமை 9ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 ஜோஹோ மீட்டிங் இருக்குது. சிவராத்திரி நாளைக்கு, சிவராத்திரி முடித்து நம்ம நாளான்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். சண்டே அன்னைக்கு அமாவாசை. எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன், அமாவாசை அன்னைக்கு ஹை எனர்ஜி டே. ஸோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒரு நாள் கழித்து முன்ன பின்னா ஏதாச்சும் ஒரு மேஜர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்சு போச்சு, நாளைக்கு மார்க்கெட் கிடையாது, இன்னையோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. மண்டே அன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். நியூ ஆல் டைம் ஹையில் இருக்குது. நம்ம ஏற்கனவே ரேஞ்ச் 22,800 சொச்சம் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த ரேஞ்சுக்கிட்ட நம்ம ஏற்கனவே இருக்கிறோம். இப்போ அங்கேருந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும்? மிட் கேப் ஸ்மால் கேப் நிறைய ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா இல்லை கீழே விழுந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா? இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வர ஜோஹோ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது இல்லாத போன தர ஆல்மோஸ்ட் ஒரு 40-42 பேர்த்தோட கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணோம். ப்ளஸ் அவங்களோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக சார்ட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதனாலையும் நிறைய பேர்த்துக்கு சில குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. இது மாதிரி பல விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் செக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லாது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்? 236 ரூபா, 200 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இது கட்டணும். எப்படி கட்டலாம்? நீங்கள் ஜிபே மூலமாக கட்டலாம். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். யூபிஐ லிங்க் இருக்குது. அப்படி இல்லைன்னா எங்களோட ஹெச்டிஎஃப்சி பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ரேசர் பேயோட லிங்க் இருக்குது. இது 3ல் எது வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9444468888க்கு ஷேர் பண்ணுங்கள். சனிக்கிழமைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு 4 மணிக்கு உள்ள ஜோஹோ மீட்டிங்கோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணும். 6 to 9 நம்ம அங்கே சந்திக்கலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் கால் பண்ணுங்கள் 9444468888க்கு. இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள் ரொம்ப நல்ல நியூஸ் இருக்குது. நிறைய பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. நெகட்டிவ் நியூஸ் ஆல்மோஸ்ட் கடைசியில் ஒரே ஒரு நெகட்டிவ் நியூஸ் வச்சுருக்கேன். அதுவும் பழைய செத்து போன கேஸு இப்போ தான் சிபிஐ எடுத்திருக்கு. எனிவே, ஜூபிட்டர் வேகன் இன்றைக்கி 6% ஜூம் ரைட். ஏன் 957 crores அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்தியன் ரயில்வேஸ் நிறைய ட்ரெயின்ஸ் விட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ ஜூபிட்டர் வேகன் ஏற்கனவே பற்றிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் டைம் கரெக்ஷன் முடிஞ்சிச்சு. நியூஸ் இப்படி வருன்றது எதிர்பார்க்கலாம் ரைட். நிறைய பேர் ஜூம் மீட்டிங்லேயும் சரி, நம்ம யூடியூப்லேயும் சரி, நம்ம சார்ட்டை போட்டு டிஸ்கஸ் பண்ணும் போதும் வேவ் 3 வேவ் 4 ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் டைம் கரெக்ஷன் நினைக்கும். வேவ் 5 மேலே தான் போகும். ஸோ நியூஸ் வருன்றது எதிர்பார்த்தது மேலே போயிட்டுருக்கு. அடுத்தது ஸ்பைஸ் ஜெட். அவங்களுக்கு நிறைய பஞ்சாயத்து ஓடி இருக்குது. நிறைய பேர்த்துக்கு காசு கொடுக்க வேண்டியது. அந்த இன்ஜினுக்கான என்ன சொல்கிறது, ரெண்ட்டு, வாட் எவர் யூ கால் இட் அஸ், நம்ம பாஷாவில் சொல்லணும்னா ரெண்ட்டு கொடுக்கணும். அந்த ரெண்ட்டு கொடுக்காது சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் இது சம்மந்தமாக கேஸ் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு எதாக இருந்தாலும் 31st மார்ச்சுக்குள்ளே முடிச்சிடுன்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க சொல்லியிருக்கிறாங்க அயர்லாண்ட் பேஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனி பேரை விடுங்க, அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அவங்க கூட பஞ்சாயத்து பேசணும், முடிஞ்சிருச்சு. எவ்வளோவில் செட்டில் பண்ணோம்? 413 கோடியில் செட்டில் பண்ணியாச்சு. ஸோ பஞ்சாயத்து பேசுனதில் இவங்களுக்கு என்ன, அதாவது சேவிங்ஸ் மிச்சம் பிடிச்சாங்கன்னு சொன்னால் 685 crores ரைட். 1100 கோடிக்கு பதிலாக 413 கோடியில் முடிச்சுக்கிட்டாங்க. நல்ல விஷயம். ஸ்பைஸ் ஜெட்டுக்கு அது நீங்கள் பாருங்களேன், ஆஃப் லேட் ஸ்பைஸ் ஜெட் நிறைய விஷயங்கள் பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கத்தார்லேருந்து இல்லை யூஏஇன்னு நினைக்கிறேன், யூஏஇலேருந்து சில ஃபண்ட்ஸ் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இவங்க இங்கே கோ ஏர்லைன்ஸையும் பை பண்ணுறதுக்கான பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. ஸோ சம்திங் பிக் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஏற்கனவே 2 ஜாம்பவான்கள் அடிச்சுக்கிறாங்க, இண்டிகோ அண்ட் ஏர் இண்டியா. இண்டிகோ ஏற்கனவே மார்க்கெட் லீடர். அந்த மார்க்கெட் லீடர் பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஏர் இண்டியா உள்ளே வந்துட்டுருக்கு. எல்லாம் பிராண்ட் நியூ ஏர்க்ராஃப்ட்ஸ். டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தண்ணி அடித்தாங்க, ஒன்றுக்கு போனாங்க, இது பண்ணாங்க. இது மாதிரி நிறைய எப்பயுமே இதெல்லாம் நடக்கும். ஸோ டெஃபினெட்லி ஸ்பைஸ் ஜெட்டும் இந்த காம்படிஷனில் வருவாங்கன்றது எதிர்பார்க்கலாம். பிஸ்னஸ், ஏர் பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் மேஜர் பிரச்சனை என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பாம்பே ஏர்போர்ட்டில்
பிளெயின் எல்லாம் கட் டவுன் பண்ணு, டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 17-18 பிளெயின்ஸை வந்து கட் டவுன் பண்ணியிருக்காங்க லேண்டிங் டேக் ஆஃப். ஸோ அடுத்த இது எங்கே போட போகிறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நவீன் மும்பையில் வந்து புது ஏர்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. நவீன் மும்பை அண்ட் மும்பைக்கு நடுப்புற வந்து ஏற்கனவே அந்த பிரிட்ஜு போட்டாங்க, கடலுக்கு நடுப்புற இருக்கிற பிரிட்ஜு போட்டாங்க. ஸோ 30 மினிட்ஸில் இந்த சைடு வந்துட முடியும். ஸோ நவீன் மும்பை வந்துருச்சுன்னு சொன்னால் பெரிய லெவலில் வந்து நவீன் மும்பையில் இருக்க ஏர்போர்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் பெரிய லெவலில் வந்து இந்தியாவில் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டெல்லி ஏர்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல். பக்கத்தில் நொய்டாவில் வந்து யூபியில் நம்ம யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய வேர்ல்ட் கிளாஸ் ஏர்போர்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஆப்ரேஷனல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மேஜர் சிட்டிஸில் வந்து ஏர்போர்ட் வந்துச்சு. பெங்களூர் உங்களுக்கு தெரியும், சென்னை லாகிங் பிஹைண்ட். இமீடியட்டாக அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து நாளைக்கே ஆரம்பித்தாலும் அடுத்த 3 to 4 இயர்ஸ் பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்தியாவில் தமிழ்நாடு வந்து இட் இஸ் லாகிங் பிஹைண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் டிராஃபிக் பார்க்கலாம். மேபி Tier 2 சிட்டிஸில் வந்து லைக் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அந்த சைடில் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ தமிழ்நாடு இஸ் லாகிங் பிஹைண்ட். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது செட் ரைட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம். அடுத்தது வந்து சுஸ்லான், நம்ம டார்லிங். நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், டப்புன்னு வந்துச்சு. நேற்று வந்து ஒரு லோவர் சர்க்கியூட் அடிச்சிச்சு, இன்றைக்கி வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு சுஸ்லான். ஸோ வேவ் 3 மேலே போயிடுச்சு, வேவ் 4 கீழே வந்திருக்கு, கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நியூஸ்லாம் வருது. என்ன நியூஸ் வந்திருக்கு? 72.5 மெகாஹெர்ட்ஸ்க்கு வந்து ஒரு புது ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு. யார்? ஜூனிபர் இன்ஜினியரிங்ஸ் ஆர் க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு. இவங்க வந்து அவங்களுக்கு விண்ட் டர்பைன் கொடுக்கணும், கமிஷன் பண்ணணும், எரெக்ஷன் பண்ணி கமிஷன் பண்ணணும். ரைட், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அண்ட் பெரிய ஆர்டர். ஸோ டெஃபினெட்லி இது வந்து இந்தியாவோட ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் சுஸ்லான் மேலே போகிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ரைட், அடுத்தது வந்து ஜிக்யூஜி. இந்த பேர் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். அவன் ஃபஸ்ட்டு ஓனர் வந்து ஓனரில் அந்த கம்பெனியை நடத்துகிறத வந்து நம்ம ஊர் குஜராத்தி அண்ட் இட்ஸ் அ US ஹெட்ஜ் ஃபண்டு. ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் தியர் ஃபண்ட் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேஜராக அந்த பேர் அடிப்பட்டது வந்து அதானியில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணது அப்படியே டபுள் ஆகிடுச்சு 6 மாதத்தில். ஸோ அதனால அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நடுப்புற ஒரு பேச்சு வந்துச்சு, இவங்க வந்து வேதாந்தாலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. பட் வேதாந்தாவில் நான் பண்ணலைன்றது அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. நம்ம அதை பற்றி ஒரு தனி பஞ்சாயத்து பேசணும். இவங்க பாரதி ஏர்டெல்லில் வந்து ஒரு 4.9 crore, ரைட், ஆல்மோஸ்ட் 5 கோடி ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. எங்கேருந்து வாங்கியிருக்கிறாங்க? பாரதி ஏர்டெல்லோட சிங்கப்பூர் டிவிஷனில் இருந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்தை வந்து அவுட் சைடு இந்தியாவை வச்சு இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒன்று, பட் டெஃபினெட்லி பிளாக் டீல். சிங்டெல், ரைட், பாரதி ஏர்டெல்லோட சிங்டெல் பார்ட்னராக இருக்கான், அவங்க வந்து அந்த விற்று இருக்கிறாங்க. பிளாக் டீலில் வந்து இது நடந்திருக்கு. அடுத்தது வந்து எல்என்டி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம். ஹைட்ரஜன், க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அண்ட் பெரிய லெவலில் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்றது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். ரிலையன்ஸ் அண்ட் அதானி குரூப் இவங்க 2 பேருமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்கள்ட்ட வரலாம். எல்என்டிக்கு வந்து ஓஎன்ஜிசி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, பெரிய ஆர்டர். இது வந்து எனிவே பிட்வீன் 1000 to 2500 crores இந்த ஆர்டர் மதிப்பு இருக்குன்றது சொல்கிறாங்க. க்ரீன் எனர்ஜியில் ஹைட்ரஜனில் நேற்று தான் நம்ம பார்த்தோம், ஜிண்டால் ஸ்டீல் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரொடக்ஷனுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களும் வந்து வச்சு ஓஎன்ஜிசி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓஎன்ஜிசி எங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். இவங்க அந்த ரிஃபைனரி சைடு யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை டாடா மோட்டார்ஸ் கூட வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே டாடா மோட்டார்ஸ்க்கு சப்ளை பண்ண போகிறாங்களான்றது பார்க்கணும். எது இருந்தாலும் க்ரீன் எனர்ஜி உள்ளே வர எஸ்பெஷலி ஹைட்ரஜன் வர இந்தியாவுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ். இம்போர்ட் நம்மளுக்கு குறையும். இன்றைக்கி இன்னொன்று நியூஸ் இருக்குது, அந்த நியூஸ் என்ன முதலே படிச்சிடுறேன். இந்தியாவோட ஃபியூவல் டிமாண்ட், அதாவது பெட்ரோல், டீசல் எது வேணால் இருக்கட்டுமே, கோல் இருக்கட்டும், எது வேணால், ஃபியூவல் டிமாண்ட் வந்து 5.7% போன வருஷத்தோட ஜாஸ்தியாக இருக்குது. நினச்சி பாருங்களேன், 1 லட்சம் லிட்டர், அதில் வந்து இன்னும் ஒரு 6% ஏறுதுன்னா என்ன ஆச்சு? நம்ம போன வருஷம் க்ரூடு மட்டுமே $153 பில்லியன் வந்து இம்போர்ட்.
வச்சுங்களா 150 பில்லியன் வச்சுங்க 6% என்ன ஆச்சு ரைட் 9 பில்லியன் எக்ஸ்ட்ரா வருது 9 பில்லியன்றது 10 நீங்கள் வச்சுக்கிட்டா ஆல்மோஸ்ட் 83,000 கோடி சாதாரண விஷயம் இல்லைல்ல அது வந்து நம்ம ஊரில் தண்ணியில இருந்து அது ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு சொன்னால் பெரிய விஷயம் எங்கேருந்து அதுக்கு பவர் சப்ளை வருது விண்டு இல்லை ஹைட்ரோ இது 2 இல்லை சூரியன் இதில் வந்து வருது அது ஃப்ரீ அதை வந்து எலக்ட்ரோலிசிஸ் பண்ணி ஹைட்ரஜன் எடுக்கிறோம் அந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து வருது தண்ணியிலேருந்து தான் வருது ஸோ ப்ராக்டிக்கலி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வருது ஆனால் இந்த செட்டப் நம்ம சொல்கிறோம் ஃப்ரீயாக வருதுன்றது ஆனால் இன்னைக்கு டேட்டில் வந்து ஆல்மோஸ்ட் $2 வருது பர் அது கேஜியாக என்னன்றது ஒரு யூனிட்டுக்கு அந்த 2ன்றது நம்ம குறைச்சி $1 எடுத்துகிட்டு வரணுன்றது பேச்சு இருக்குது அது வந்துட்டோன்னு சொன்னால் நம்ம தான் வந்து வேர்ல்ட் லீடர் இந்த நியூஸில் 2 நியூஸ் கவர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு அடுத்தது ஆட்டோ சேல்ஸ் டேட்டா 1ஆம் தேதி வந்திருக்கணும் பட் இன்னைக்கு தான் வந்து டேட்டா ரிலீஸ் ஆகுது நம்பர்ஸாக ரெக்கார்ட் சேல்ஸ் பிப்ரவரியில் சேல்ஸ் ஏற்கான்னு ஒப்பாரி வச்சாங்க ஏன்னா ஜனவரி மாதம் நாங்கள் சூப்பராக சேல்ஸ் பண்ணோம் இதுக்கு மேலே இந்த வருஷம் வந்து பயங்கர டல்லாக இருக்கும் சேல்ஸ் இருக்காதுன்னு எல்லா ஆட்டோ கம்பெனியும் ஒப்பாரி வச்சாங்க ஆனால் ரெக்கார்ட் நம்பர் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் 13% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோ கார் விற்றுருக்குறாங்க 3,30,107 வண்டி விற்றுருக்குறாங்க சரியான வண்டி ரைட் இது வந்து வெறும் பிப்ரவரி மாதத்தில் 3,30,000 கார் அந்த 107 விட்டுருங்க எங்கே நிப்பாட்டத்துக்கு இடம் இருக்குது கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அதே ரோடு தான் சிட்டிக்குள்ளே ரைட் அண்ட் அதே பார்க்கிங் லாட் தான் பஞ்சாயத்து நடக்கும் அண்ட் நேற்று வந்து ஒரு கிளிப்பு பார்த்தேன் அது வந்து நிஜமான கிளிப்பு பெங்களூரில் ஒரு மாலில் ப்ரீமியம் பார்க்கிங் எவ்வளோன்னு தெரியுமா ₹1000 per hour சென்னையில் மாலில் நீங்கள் போய் காரை நிப்பாட்டுறீங்க ப்ரீமியம் பார்க்கிங்கில் ஆர்டினரி பார்க்கிங்கை ₹200 per hour என்ன ஆக போகுதுன்னு தெரியல கவர்மெண்ட் வந்து சீரியஸாக பார்க்கிங்க்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அடுத்த போர் உள்நாட்டு போர் எங்கே வரும்னா பார்க்கிங்கில் வரும் தண்ணி இல்லாத தண்ணினா குடிக்கிற தண்ணி ரைட் ஏற்கனவே வந்து க்ரீன் ஹைட்ரஜனுக்கும் தண்ணி தேவைப்படுது பார்க்க வேண்டிய விஷயம் கவர்மெண்ட்டு செய்தி கேட்குறாங்களான்றது தெரியல ஆர்பிஐ கவர்னர் இல்லாத எந்த நியூஸும் கிடையாது அதானி இல்லாத எந்த நியூஸும் இல்லை மோடி இல்லாத எந்த நியூஸும் இல்லை ஆர்பிஐ கவர்னர் வந்துட்டார் இன்னைக்கு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு 2024 ஃபைனான்ஷியல் இயர் இந்த மார்ச் மாதம் 8% நம்மளோட ஜிடிபி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க 8% வந்துருச்சுன்னு வச்சுங்க நம்மளதுலாம் 23 நிற்காது 24 25 போய் நிற்கும் லெட்ஸ் ப்ரே ரைட் நான் சொல்கிறது வந்து 24 25ன்றது 25,000 நிஃப்டி ஞாபகம் வச்சுங்க அடுத்தது டாடா குரூப்ஸ் என்னன்னு தெரியல பத்திட்டு எரியுது ஒரு சைடு வந்து டாடா குரூப் 2025 குரூப்பில் டாடா சன்ஸ் அவங்க தான் வந்து அந்த ஹோல்டிங் கம்பெனி ரைட் அது ஒரு ட்ரஸ்ட்டு அதை வந்து என்பிஎஃப்சியாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க அது என்பிஎஃப்சியாக டிக்ளேர் பண்ண முடியாது ஏன்னா அது ட்ரஸ்ட்டாக இருக்குது டாடா கம்பெனியில் இருக்கிற அந்த ஓனர்ஸோட ஷேர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு டேட்டில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதோட மதிப்பு சம்வேர் அரௌண்ட் 8 lakh crores எவ்வளோ 8 லட்சம் கோடி 50% அப்போனா நினச்சி பாருங்களேன் கம்பெனியோட மதிப்பு என்ன இருக்குன்றது லிஸ்டிங் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி டேட்டில் $10 billion ரைட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஐபிஓவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி அது நியூஸ் கிடையாது நியூஸ் வந்து டாடா சன்ஸோட எல்லா ஸ்டாக்ஸுமே செம்ம ரேலி லாஸ்ட் 3 days-ஆக நீங்கள் எடுத்து பாருங்கள் டாடா கெமிக்கல்ஸ் லாஸ்ட் 4 நாளில் வந்து 43% அப்சைடு அப்படியே டபுள் ஆயிடுச்சு டபுள் இல்லை 50% அப் ஆயிடுச்சு 43 என்ன 50 என்ன எல்லாம் ஒன்று தான் ஸோ 50% வந்து பக்கமாக வந்து அப் ஆயிருக்கு டாடா கெமிக்கல்ஸ் ஸோ இன்றைக்கி ரேலி ஆனது யார் ஆனாங்க டாடா கெமிக்கல் டாடா பவர் டாடா கன்சியூமரும் டாடா கெமிக்கல்லையும் டிசம்பர் மாதத்துலேயும் ஜனவரி மாதத்துலேயும் நம்ம சில ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எவ்வளோ தூரம் மேலே போகுன்றது சில இலக்குகள் நம்ம பேசியிருந்தோம் ரெண்டுமே வந்து இன்றைக்கி அச்சீவ் ஆகிருக்கு ஸோ இது இல்லாத டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டாடா ஸ்டீல் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஹை இன்னைக்கு ஹிட் ஆச்சு பெரிய விஷயம் ஜைடஸ் லைஃப் நம்ம ஏற்கனவே கீழே 680 அந்த ஜோனில் சொல்லி
860 நம்ம இலக்கு கொடுத்துருந்தோம். அடுத்தது வந்து 920 930 இலக்கு கொடுத்துருந்தோம். ரெண்டு இலக்குமே ஹிட் ஆயிடுச்சு. ஜைடஸ் லைஃபோட 52 வீக் நியூ ஹை. எதுக்கு? US FDI, ரைட்? அவங்க ஊர் ரெகுலேட்டரி. அப்போ இந்த மெடிசன் நீ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் API எங்கே? அஹமதாபாத் யூனிட். உனக்கு அதெல்லாம் க்ளீனாக இருக்குது. நேற்று சன் ஃபார்மா பற்றி பார்த்தோம், இன்றைக்கி ஜைடஸ் லைஃப் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது மோடி. அது இல்லாத நியூஸ் கிடையாது. பிரதமர் மோடி வந்து இன்றைக்கி ஸ்ரீநகர் போயிருக்கிறாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அவர் தான் ஜம்ப் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காருல ஒவ்வொரு ஸ்டேட்டாக. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் இவ்வளோ 1000 கோடி இவ்வளோ 1000 கோடி. இன்றைக்கி ரொம்ப கம்மியாக போட்டிருக்காரு, ஏன்னு தெரியல. 10,000க்கு கீழே போட்டிருக்காரு. 6,400 கோடிக்கு வந்து ஸ்ரீநகரில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 20 நாளில் இருக்கிறதுல லோயஸ்ட் இன்கம் இது, சாரி லோயஸ்ட் ப்ராஜெக்ட் லான்ச் இது, ரைட்? டூரிசம் ரிலேட்டடுக்கு கொடுத்துருக்குறாங்க. டூரிசம்க்கு மட்டுமே 6,400 கோடின்றது பெரிய அமௌண்ட். நல்ல விஷயம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஊர். போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குல்மார்க் ஆகட்டும், ஸ்ரீநகரில் வந்து அங்கே இருக்கிற கார்டன்ஸு, ரோஸ் கார்டன்ஸ் ஆகட்டும், இல்லை அங்கே இருக்கிற ஆப்பிள் ஆர்ச்சிட். ஆப்பிள் அங்கே ஜாஸ்தி கிடையாது, ஹிமாச்சலில் தான் உண்டு. அங்கே டால் லேக்கு, நான் போன காலத்தில் வந்து டால் லேக் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, இப்போ பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. சாக்கடை தண்ணி கலந்துக்கிட்டு இருந்தாங்க, அது க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா இது இருக்காது. ரொம்ப நல்ல இடம், ஃபஸ்ட் கிளாஸ் ஊர், போயிட்டு வர வேண்டிய ஒரு ஊர். ஸோ டூரிசம் அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். டாடா மோட்டர்ஸ் ஏப்ரல் 1 ரேட் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், எல்லா வேலையும் ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு? கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு, ட்ரக்குக்கு, பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு சொல்ல, ட்ரக்கு பஸ்ஸு அதுக்கெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 1 காஸ்ட் ஹைக் இருக்க போகுது. பாசிட்டிவ் ஃபார் டாடா மோட்டர்ஸ். ஏற்கனவே ஃபியூவல் பற்றி நான் சொல்லிட்டேன். 5.7% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் 5.7% ஜாஸ்தி ஃபியூவல் கன்சப்ஷன். ஏன் தெரியும், பயங்கரமாக வண்டி ஓடுது. இப்போ தானே பார்த்தோம், 3,30,000 வண்டி வெறும் பிப்ரவரி மாதத்தில் 29 நாளில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஃபியூவல் ஏற தானே செய்யும். ப்ளஸ் ஃபேக்ட்ரி அவுட்புட் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ இது 2 நாளில் ஃபியூவல் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது நம்ம இந்தியன் ஆயில். இந்தியன் ஆயிலில் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னதுன்னு சொன்னால், நம்ம F1 ஃபார்முலா கார்ஸ் இருக்குல்ல, ஜுயின் போகல, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி ஃபியூவல் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபியூவல் பேர் வந்து ஸ்டார்ம்னுவாங்க, ஸ்டார்ம் ஃபியூவல்னுவாங்க. இது வந்து ஃபார்முலா 1 காருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. இந்தியாவில் இன்னமெல்லாம் ரேஸ் நடக்குதுன்னா இவங்க சப்ளை பண்ணுவாங்க. எந்த ஒரு பிளான்ட்டில்? ஒரிசாவில் இருக்கிற அவங்க பிளான்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட், ரைட்? ஸோ டெஃபினட்டாக வந்து வித்தின் இந்தியாவில் பெருசாக சர்க்கியூட் கிடையாது, பட் டெஃபினட்டாக மற்ற நாடுகளில் ஏதாச்சும் வந்து ரேஸ் நடக்குதுன்னா இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரே ஒரு கெட்ட நியூஸ் ஃபைனலாக நான் வந்து சொல்லியிருந்தேன், யூகோ பேங்க். அதில் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். இது பழைய பஞ்சாயத்து, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த IMPS இருக்குல்ல, இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதில் வந்து ஒரு 800 கோடின்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியூர் அபவுட் தட் நம்பர். அந்த 800 கோடி இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அது வந்து பை மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அது ரிவர்ஸும் பண்ணிட்டாங்க. அந்த விஷயமா வந்து CBI வந்து 67 இடத்துல வந்து ரைடு போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இது வந்து யூகோ பேங்க்குக்கு நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரைடு போட்டிருக்காங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டன் போடுங்க. ஸோ தட் நாங்கள் எந்த நியூஸ்லாம் அப்டேட் பண்ணுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு லைவாக இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.